தீ விபத்து நிகழ்ந்த சுற்றுவட்டார பகுதியில் இதயம் மற்றும் நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும்னு மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க. திருவள்ளூரில் டீசல் ஏற்றி வந்த சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் புகை மூட்டம் காணப்பட்டது. இதனால் காற்றில் கார்பன் கலவை நிறைந்து காணப்படும் என்பதால் இதயம் மற்றும் நுரையீரல் பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அந்த ஹைட்ரோ கார்பன் மெட்டீரியல் இந்த டீசல் சம்பந்தப்பட்ட புகை பொதுவாக வெளியே வரும் பொழுது அதில் என்ன விதமான பொருட்கள் ஒருவருக்கு பாதிப்பு விளைவிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அதில் இருக்க கேஸ் பார்ட்டிகிள்ஸ். அதில் என்னென்ன கேஸஸ் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் மோனாக்சைடு இருக்கும், சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கும், நைட்ரஜன் ஆக்சைடு இருக்கும், பென்சின் அப்படிங்கிற பொருட்கள் இருக்கலாம். இது இல்லாமல் அதில் நுண்ணிய துகள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய PM2.5 அப்படிங்கிற பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம். அந்த 2.5 மைக்ரான் சைஸ் பார்ட்டிகல்ஸ் என்ன நேச்சர்னா, பெரிய பார்ட்டிகளாக இருந்தால் நம்ம காற்றுக்குள்ளாய் பிரிஞ்சுக்கிட்டே போகும்பொழுது மேலேயே தங்கிடும். ஆனால் அந்த மிக சிறிய 2.5 பார்ட்டிகிள் அப்படிங்கிறது நுரையீரலோட கடைசி பகுதியான அல்வியோலை வரைக்கும் போய் உடலில் பாதிப்பு உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதுபோக கேன்சர் உண்டாக்கக்கூடிய பொருட்கள் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ், பென்சீன் அப்படிங்கிற பொருட்களும் இந்த டீசல் எக்ஸாஸ்டில் கண்டிப்பாக இருக்கலாம். எந்தெந்த பகுதியெல்லாம் அந்த கேஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகுது நம்ம உடல்லன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கண், மூக்கு, தொண்டை, வாய் அல்லது நுரையீரல் மண்டலம் அன்று தோல், இதில் தான் இந்த பாதிப்புகள் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். கண் எரிச்சல், மூக்கு ஒழுகிறது, தொண்டை எரிச்சல், தொண்டை வலி, மூச்சு வாங்கிறது, நெஞ்சு இறுக்கம் அல்லது இருமல், அப்புறம் தலைவலி, தலை சுற்றல், படபடப்பாக இருக்கிறது, தோல் எரிச்சல், இது மாதிரியான பாதிப்புகள் இதில் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதாவது ஒரு ஆஸ்மா நோயாளி, COPD நோயாளி அல்லது இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் இருக்கிறவங்க, ஏற்கனவே ஆக்சிஜன்லாம் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்களுக்குலாம் இதோட இம்பேக்ட் பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதனோட பாதிப்புகள்லேருந்து குறையணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த இடத்த விட்டு தள்ளி இருக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. லாங் டேர்மில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதீத அளவில் அந்த புகை உள்ளே போகுது, ரொம்ப நேரம் அதில் எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படின்னால் அவங்களுக்கு ஈவன் கேன்சர் மாதிரியான பாதிப்புகள், ஆஸ்மா நோயினோட தீவிரத்தன்மை ரொம்ப அதிகமாகிறது ஆகியவை ஏற்படலாம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.